தமிழக அரசியல் உருவான விதம் அது மட்டும் திராவிட கட்சிகள் ஆட்சியை பிடித்ததே இந்த மொழி அரசியல் சொல்ல முடியும். அதனாலதான் இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கை வீரியமிக்கதா தமிழகத்துல பார்க்கப்படுது. இருமொழி கொள்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ் ஆங்கிலம், அதாவது தமிழும் ஆங்கிலம் தான் அலுவலக மொழியா செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன் ஹிந்திய ஏற்க மறுக்கிறது இந்த தமிழக அரசியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடிப்படையிலே மொழி வாரியா பிரிக்கும் பொழுது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் திராவிட கட்சிகளே அங்க ஆட்சியை பெற்றதுனால அதோட லெகசிய அதனுடைய கையிருப்பை அவங்க விடாம தமிழை ஆதரிக்கிறோங்கிற பேர்ல பிற மொழி மீது வன்மத்தை கக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் நமக்கு வருது. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பு கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தி மொழி எதிர்ப்புனா ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஹிந்தி கற்றுக்க கூடாது, அதாவது பணம் கட்டி படிக்கிற பள்ளிகள்ல ஹிந்தி படிச்சுக்கலாம் அப்படின்னா இவங்கள் சாமானிய சாதாரண ஏழை மாணவர்களுக்கு ஹிந்தி போய் சேர்ந்துடக்கூடாது. மெத்த படித்த பண வசதி படைத்த மக்களுக்கு ஹிந்தி போய் சேரலாமா? இவர்கள் தமிழ் மீது பற்று வைத்தீர்கள் அப்படி என்றால் தமிழை படித்தால் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய உத்தரவாதங்களால் கொடுக்க முடியுமா? தமிழ் பேருந்துகளா இருக்கட்டும், அலுவலகங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஆங்கிலம் மேலோங்கி இருக்கு. தமிழை படித்தால் வாழ வழியற்ற நிலையில தான் தமிழகம் இருக்கு. அது ஆங்கிலம் வளர்வது முக்கிய காரணம், ஆங்கிலம் படித்தால் வாழ்வாதாரம் மேம்படும், வாழ்வாதாரம் இருக்குங்கிற உத்தரவாதம் இருக்கு. அதே போல நீங்கள் தமிழை வாழ வைக்கணும்னு நினைத்தா தமிழை படித்தால் எனக்கு வாழ்வாதாரம் கிடைக்குங்கிற உறுதியை கொடுக்கும்போது தமிழ் ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துடும். இவர்கள் தமிழ் அழிந்து விடுங்கிற எண்ணம் கிடையாது, ஆங்கிலம் அழிந்து விடுமாங்கிற அச்சம் தான் இருக்கும்னு ஒரு ஐயம் நமக்கு ஏற்படும். ஏன்னா பழமையான மொழி தமிழ், இலக்கணங்களும் இலக்கியங்களும் பெரியவர்கள் சொன்ன தமிழ் மொழியினோட அழகு என்றைக்குமே அழியாது. தமிழ் மொழியுடைய மேன்மை மேண்டுகிட்டே தான் போயிருக்கு. அதாவது இந்த காலத்துக்கு நம்ம எந்த ஒரு ஆங்கில சொல் வந்தாலும் அதுக்கு நிகராக நம்மளுடைய தமிழ் சொல் இருக்குது. அந்த அளவுக்கு மேம்பட்டுக்கிட்டது. இப்போ பாஸ்போர்ட் அப்படின்னு சொன்னா கடவுச்சீட்டு, அதே மாதிரி ஹெலிகாப்டர், உளுங்குருதி, ட்ரெயின், புகைவண்டி அப்படின்னு தன்னை மேம்படுத்திக்கிட்டே வர ஆகச்சிறந்த மொழி தமிழ் மொழி. இதை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் அழிச்சிட முடியாது. ஆனால் இவருடைய அரசியலுக்காக தமிழை பயன்படுத்துகிறவங்கிற ஒரு ஐயம் ஏற்படுது. அதாவது இவர்கள் வழிவந்த மூதாதையர் பெரியார் அவர்கள். ஈவேரா என்ன சொல்றாரு, தன்னுடைய வீட்டில் வேலை செய்யறவங்களும் சரி ஆங்கிலத்துல பேசுங்க, ஆங்கிலத்தை முன்னெடுத்துங்க அப்படின்னு சொன்னதால என்னவோ அவர்கள் வழிவந்த திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட கட்சிகளோ இவர்கள் ஆங்கிலத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறார்கள். இவர்கள் வட இந்தியாவில் கூட பேச முடியும் மொழியான ஹிந்தியை ஒரு பூதகரமாக ஆக்கி ஹிந்தியை தமிழகத்துல வரவிடாம செய்யறேன் அப்படின்னு செஞ்சுட்டு இவங்க ஆங்கிலத்தை அதீதமா வளர்க்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுது. அதனுடைய விளைவாகத்தான் பாராளுமன்ற தேர்தல் கூட்டத்தொடர்ல கூட நிர்மலா சீதாராமன் ஹிந்தி படித்ததாலே என்னை ஏளனமாகவும் கேளிக்கை செய்ததாகவும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் ஹிந்தி, அதாவது ஒரு பிற மொழியை படித்ததாலேயே ஒரு வன்மம் ஏற்படுது, ஒரு புறக்கணிப்பு ஏற்படுதுன்னா அது தமிழகத்துல மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். இருமொழி கொள்கை என்பது திராவிட அரசியலுக்கான சொந்தமான கொள்கையை தவிர தமிழக மக்களுக்கான கொள்கை கிடையாதுன்னு தான் ஊர்ஜிதமா சொல்லப்படுது. ஏன்னா பிற மொழியை கற்றுக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. எல்லா மொழியும் நேசிக்கணும், படிக்கணும். ஆனா தாய்மொழியோட கல்வியை உறுதிப்படுத்தணும். அதுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் போது நம் தாய்மொழி அழியாது, அழியக்கூடிய மொழியும் தமிழ் கிடையாது.